வணக்கம் நண்பர்களே. நாளொரு கதை. கதை எண் 25. யார் வல்லவர்? இது ஒரு நீண்ட ஆனால் சுவாரஸ்யமான கதை. கதைக்குள் செல்வோமா? யுக யுகமாக வலம் வரும் சூரியன், அதற்கு துணை நிற்கும் சந்திரன். நமது பூமி உருண்டை. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே மூத்த தமிழ் பழமைக்கு சான்றாக விளங்கி கொண்டிருப்பவர்கள் ஒரு சில இவை. 2000 ஆண்டுகள் பழமையான மரம் இது. அறிவிப்பு பலகை சில மரங்களின் முன். அதை பார்ப்போரின் பார்வையில் ஆச்சரியம், பெருமை. இவற்றிற்கெல்லாம் காலரை தூக்கிவிட்டு கொள்ளும் நாம் இளைஞர்களில் வயதிலும் அனுபவத்திலும் மூத்தோரை முதியோர் இல்லங்களில் சேர்த்து நாம் ஒதுங்கி இருக்கலாம் என்று எண்ணாதோர் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இது இளைஞர்களின் சிந்தனைக்கு. அத்தகைய மனோபாவம் காக்கைகளுக்கும் இருந்திருப்பின் அவை தமது பரம விரோதியான ஆந்தைகளை அழிப்பித்திருப்பது எங்கனம்? பெரிய படர்ந்த ஆலமரம் அது. நூற்றுக்கணக்கான காகங்களின் இருப்பிடம். மேகவர்ணன் இது காக்கைகளின் அரசன். கண்ணின் இமை போல் தனது இனத்தை காத்து வந்தது அது. காக்கைகளும் அதன் மீது நல்ல மதிப்பை வைத்திருந்தன. வாழ்க்கை எப்போதும் தெரிந்த நீரோடை போலவாயிருக்கும். அப்படியே இருந்துவிட்டால் அதில் த்ரில் ஏது? சோதனைகள் இருந்தால் அல்லவா சாதனைகள் பிறக்கும். கூனி இல்லாமல் இருந்திருந்தால் ராமாயணம் இல்லை. ராமனும் சீதையும் எவர் மனதிலும் இருக்கவும் வாய்ப்பில்லை. மனித இனத்திற்கு மட்டுமல்ல, எல்லா உயிர்களுக்கும் இது பொருந்தும். அமைதியாக வாழ்ந்து வந்த காக்கைகளின் வாழ்வில் ஒரு சூறாவளி. சமீப காலமாக அதிகாலை எழுந்ததும் அவை பார்த்து கொண்டிருப்பவை நூற்றுக்கணக்கில் உயிர்விட்ட தம் உறவுகளை. இதை பார்த்து கலங்கும் அவற்றின் உணர்வுகளை எழுத்தில் அடங்காதவை. இந்த கொடுமை எப்படி நேர்கிறது? இவற்றிற்கெல்லாம் காரணம் அவை வாழ்ந்து வரும் அந்த ஆலமரத்திற்கு அருகில் உள்ள மலை குகையில் வாழ்ந்து வரும் ஆந்தைகள். இரவு வாழ்க்கை வாழ்ந்து வரும் அவை காக்கைகள் தூங்கும் இரவு நேரத்தில் காக்கைகளை தாக்கி அவ்வினத்தையே அழித்து வருகின்றன. இரவில் கண் தெரியாததால் காக்கைகளால் தப்பிப்பது என்பது இயலாத ஒன்று. பகலில் ஆந்தைகளை எதிர்த்து தாக்குதல் நடத்தலாம் என்றால் அவற்றின் குகைக்குள் உள்ள இருப்பிடத்தை காக்கைகளால் அறிய இயலவில்லை. மேலும் ஆந்தை போல் காக்கை வலிமையானது அல்லவை. இதிலிருந்து மீள்வது எங்கனம்? ஆலோசிக்க காக்கைகளின் கூட்டம் கூட்டப்பட்டது. அரச காக்கை மேகவர்ணன் இதற்கான ஆலோசனைகளை கூறுமாறு கேட்டது. ஒரு காக்கை முன் வந்தது. அரசே, அந்த பொல்லாத ஆந்தைகளை போருக்கு இழுத்து அழிப்பதுதான் ஒரே வழி. பகலில் அவற்றில் இருப்பிடத்தை அறிய இயலவில்லை. இரவிலோ நமக்கு கண் பார்வை கூர்மையாக இருப்பதில்லை. எனவே உனது யோசனை நடைமுறைக்கு ஏற்றதல்ல. இதைத் தொடர்ந்து காக்கைகள் ஒவ்வொரு யோசனையை கூறத் தொடங்கின. அரசே, நாம் நம் இருப்பிடத்தை மாற்றிக்கொள்வோம். அதுவே நாம் உயிர் பிழைக்க சிறந்த வழி. அரசே, ஒரு நாள் இரவு கஷ்டப்பட்டு கண் விழித்து நமது பார்வைக்கு தெரிந்த அளவில் ஆந்தைகளை இனம் கண்டு அவற்றுடன் பேசி சமாதானம் அடைவோமே. அரசே, நமது பட்சிகளின் அரசன் கருடனை சந்தித்து நிலைமையை விளக்கி அவரது ஆதரவை பெற்று ஆந்தைகளை அழிப்போம். இந்த யோசனைகளை எல்லாம் புறந்தள்ளி வைத்த ஹரிமத்தனன் வயதிலும் அனுபவத்திலும் முதிர்ந்த காக்கை சிரஞ்சீவியை அழைத்து, ஐயா சிரஞ்சீவியாரே, தாங்கள் ஏன் இன்னும் எதுவும் பேசாமல் இருக்கிறீர்கள்? அரசே, நம்மில் பலருக்கு ஆந்தைகளுடன் நமக்கு ஏன் பகைமை என்பது தெரியாது. அதை முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆம் சிரஞ்சீவியாரே, எனக்கு கூட அதை பற்றி தெரியாது. அதனை தாங்கள் கூறுங்கள். நீண்ட நாட்களுக்கு முன்பு நடந்தது இது. பட்சியின் அரசன் கருடன் பெருமாளின் செல்லப்பிள்ளையாகவும் கம்பீரமாகவும் இருப்பதால் அதற்கு பட்சிகளின் அரச பதவி கிடைத்தது. ஆனால் கருடனால் பறவைகளுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லை. அது பறவைகளிடையே ஏற்படும் பிணக்குகளை களைவதில்லை. அவற்றிற்கு பிற இடங்களிலிருந்து வரும் ஆபத்துகளிலிருந்து காப்பாற்ற முயற்சிப்பதில்லை. எனவே பறவைகள் ஒன்று கூடி தமது நலனில் அக்கறை கொள்ளும் வேறு ஒரு இனப்பறவையை அரசனாக தேர்ந்தெடுக்க முடிவு செய்தன. அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு காக்கைகள் அழைக்கப்படவில்லை. பற்பல ஆலோசனைகளுக்கு பிறகு பறவைகள் ஆந்தையை அரசனாக நியமிக்க தீர்மானித்தன. தம்மை மற்ற பறவைகள் அழைக்காமல் முடிவெடுத்து அவமதித்து விட்டதாக காக்கைகளுக்கு கடுமையான கோபம். அன்று முடிசீட்டு விழா. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆந்தை
தன் துணையுடன் அலங்காரமாக முடிசூட்டி கொள்ள விட்டிருந்தது. அவற்றை சுற்றிலும் ஆந்தைகளின் கூட்டம். குளிர்காலம் என்பதால் அந்த மாலை பொழுது சற்று இருட்டாக இருந்தது. அதனால் ஆந்தைகள் உட்பட எந்த இனப்பறவைக்கும் பிரச்சனை இல்லை. அந்த நேரம் அங்கு காக்கை கூட்டம் வந்தது. தலைமை காக்கை, நண்பர்களே, நீங்கள் எங்களை கலந்து ஆலோசிக்கவில்லை, பரவாயில்லை. மயில், குயில், கிளி, அன்னம் போன்ற அழகிய பறவைகளை விடுத்து முழு விதுங்கி அச்சுறுத்தும் ஆந்தையை நமது அரசனாக தேர்ந்தெடுத்தது எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. நாங்கள் இதை அரசனாக ஏற்க மாட்டோம், முடிசூடவும் விடமாட்டோம் என்று கூறியது. உடனே அனைத்து காகங்களும் இடைவேது கா 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 என்று பெரும் கூச்சலிட்டு கொண்டே சுற்றி சுற்றி பறந்தது. அந்த முடிசூட்டும் வைபவத்தை நடக்க விடாமல் செய்தன. இதனால் ஆத்திரமடைந்த ஆந்தைகள், எங்களை அவமானப்படுத்தி இந்த காக்கை இனம் இன்று முதல் எங்கள் ஜென்ம விரோதிகள், இனி அவற்றை நிம்மதியாக இருக்க விடமாட்டோம் என்று சபதமிட்டு கொண்டே அங்கிருந்து அகன்றன. அன்று முதல் ஆந்தைகள் நமது பரம விரோதிகளாக உள்ளன, நம்மை அழித்து கொண்டே வருகின்றன. நன்றி சிரஞ்சீவி அவர்களே. இந்த சூழ்நிலையில் தாங்கள் தான் யோசித்து ஒரு நல்ல முடிவெடுத்து நமது விரோதிகளை ஒழிக்க வேண்டும். சிரஞ்சீவி யோசனையில் ஆழ்ந்தது. நீண்ட நேரத்திற்கு பின் தனது திட்டத்தை விவரிக்க தொடங்கியது. அது என்ன திட்டம்? அதை நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.